ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டீ கடை சுவையில் பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ இதில் காரத்துக்காக நான் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேங்க. கலரும் கிடைக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் பொடியே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு இந்த கலக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மணமும் சுவையும் இன்னும் நல்லாயிருக்கும் நெய் சேர்க்கும் போது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நல்லா சூடான எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, காய வச்சுருப்பீங்க, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது அதிக அளவுக்கு பஜ்ஜி எண்ணெய் குடிக்காது. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.